இந்த எக்ஸ்போல நடக்கிற ஸ்கேம் வந்துட்டு எக்கச்சக்கமா இருக்கு. எக்ஸ்போல ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா நான் என்னங்க சொல்றதுக்கு இருக்கு. யார் நல்லா வளர்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஈக்குவல் நெகட்டிவ் வரும். ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க நிறைய நடந்தது. எல்லாத்தையும் இங்க சொல்லவே முடியாது. அவ்வளோ கொடூரம். ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் கொடுமா அந்த ஒரே எக்ஸ்போல வரக்கூடாது. சேலம் எக்ஸ்போல ஆமா. பெரிய பெரிய எஸ்டாப்ளிஷ்டான சலூன்ஸ், பிராண்ட்ஸ் நிறைய இருக்கு. அவங்களுக்கு மத்தியில ஒரு காம்படிட்டரா நான் லாஸ்ட் வீடியோல அழுதுங்க ஒரு வீடியோல. என்ன இதுக்கு மேல உங்களுக்கு பண்றதுக்கு என்னங்க இருக்கு, என்ன விட்டுருங்க. ஆனந்தியை பத்தி சும்மா ஒரு வார்த்தை பேசினா அதுவும் வைரல் ஆகுது. எனக்கே போர் அடிச்சிச்சு ஹர்ஷா. அந்த மாதிரி கான்ட்ரவர்சி ஏதாச்சும் ஒன்று என்னை பத்தி பேசும்போது அடைச்சேன். எங்க வீட்டுல வந்து நான் ஹர்ட் ஆயிடுவேன்னு வேணா இந்த கான்ட்ரவர்சியை கேட்காம இருப்பாங்க. அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. என் பிள்ளை அதை கேட்டு ஃபீல் ஆயிடக்கூடாது. அவ்வளவு தமிழ் ஆடியன்ஸ்க்கு நான் தமிழ் பேசுறேன், என்ன உங்களுக்கு தெரியும். பெங்களூர் வந்து அல்லு எனக்கு நடுங்குது. ஆனா பெங்களூர்ல பார்த்து கிரு அப்படியே ஒரு உள்ள போயிட்டு அழுதேன். நான் இது வரைக்கும் நான் எதுலையுமே சொன்னதில்லை. என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து அந்த ஊர்ல ஏதோ கொஞ்சம் பெரிய பொசிஷன் கவுன்ஸ் அந்த மாதிரி இருந்துட்டு இறந்துட்டு போயிருக்காங்க. அந்த என்டையர் ஏரியாவே அவரோட சாவை தூக்க விடாம ஒரு க்ரௌடு. பெங்களூர் போயிட்டு வந்த அன்னைக்கு என் கேமரா டீம் எங்க அண்ணாவெல்லாம் நிக்க வச்சு நான் சொல்றேன், என்னோட ரெட் மோமெண்ட்டை வந்து அதை இந்த மாதிரி எனக்கு கிராண்டா வச்சு பேசாதீங்க. பட் அந்த மொமெண்ட் உங்களுக்கு புரியாது. கஸ்டமர்ஸையும் பார்த்துட்டு சேலையும் பார்த்துட்டு பில்லிங் திருட்டு போதா, ஸ்டாக் ரீஃபில் பண்ணாங்களா, நாளைக்கு ஸ்டாக் என்ன, இப்ப என்ன நியூ லான்ச், நான் மதியம் என்ன ட்ரெஸ் பண்ண போறேன், இதுக்கு நடுவுல போய் கப்பல் ரீல் எடுக்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாலாம் இருக்காது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நீங்க வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க, வந்து நிப்பாரு ஃபர்ஸ்ட், அப்புறம் சிரிப்பாரு. அத்தா ஓகே தானே, ஃபேஸ் தான் வந்துட்டு அங்க ஆனந்தி தெரியுது. பட் இல்ல மாஸ்டர் மைண்ட் ஆனந்தி தான். நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Plan your next summer escape with Grand Royal Tours. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. ஹாய் ஹலோ கலாட்டா தமிழ் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, லக்ஷ்மி பொட்டிக் ஆனந்தி பிரகாஷ் பத்தி தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. அவங்க இப்போ புதுசா ஒரு நியூ வெஞ்சர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது என்னது, எப்படி இருக்கு, எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கு தான் வந்திருக்கோம். அவங்களே இப்போ நம்ம கூட இருக்காங்க. வாங்க வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஆனந்தி, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் செம்மையா இருக்கேன். உங்களை பார்த்தாலே அப்படியே இன்னும் கொஞ்சம் மெருகேறி இருக்கு நான் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போவும். புது பரிமாணம் ஒண்ணு எடுத்திருக்கீங்க, அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன். என்னுடைய லாங் டேஸ் விஷ் ட்ரீம் கம்ஸ் ட்ரூ மாதிரி எனக்கு நிறைய வந்து பிளான்ஸ் இருக்கு ஒரு பிசினஸ்ல. ஸோ அது மாதிரி ஒன் ஆஃப் த பிளான் தான் வந்து லக்ஷ்மி ரீஸ்டைல் ஸ்டுடியோ. நேம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணல, பட் ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படின்றது எனக்கு 1.5 years ட்ரீம். ஸோ என்டையர் ஃபேமிலியோட சப்போர்ட்ல அகெயின் இதை நியூவா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சூப்பர். ஆரம்பமே வந்து பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமா இன்டீரியர்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பத்தி இன்னும் டீப்பா பேச போறோம். பட் ரிசப்ஷன்லயே நிக்காம உள்ள போய் பாத்துடலாமா? ஷாண்ட்லியர் எல்லாமே அப்படியே பிரம்மாண்டமா இருக்கே. அப்படியா? அது ரொம்ப ஆசையா வாங்கினேன். எனக்கு வந்து வரவங்க எல்லாமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு பிளேஸா இருக்கணும்ல. சலூன், அதுவும் இது வந்து 1.5 hours to 3 hours ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கட்டும் அப்படின்னு ஆம்பியன்ஸ் சூப்பராக கொண்டு வந்தேன். இந்த ஃப்ளோர் வந்து லைக் கம்ப்ளீட்லி எல்லாரும் வர்றது. ஸோ நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கூட கேட்டாங்க, இது பார்க்க ரொம்ப லக்ஸரி சலூனா இருக்கு, நாங்கெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு. இந்த ஃப்ளோர் வந்து எப்படின்னா, லக்ஸரி சலூன் பார்த்துட்டு போக முடியாதவங்களுக்கு ஒரு அழகான ஆம்பியன்ஸ் கொடுத்த ஒரு பிளேஸ் தான். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிலேருந்து தான் எங்களுக்கு இருக்கு. பட் இந்த ஃப்ளோரை நீங்க என்ஜாய் பண்றதுக்கான ஒரு ஃப்ளோர். புடவை அப்படின்னு வரும்போது கூட வந்துட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா, நான் நார்த்துக்கெல்லாம் போய் எடுத்துட்டு வருவேன். இதுவும் அப்படிதான். நான் என்னோட ஃபர்னிச்சர்லாம் ஃப்ரம் சைனா. நவம்பர் டிசம்பர் நான் எக்ஸ்போ பண்ணியிருக்க மாட்டேன். ஆமா, ஃபுல்லி வந்து அந்த டைம்ல வந்து சலூன் ரிலேட்டடா தான் சுத்தினேன். இப்போ சைனால இருந்து கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆல்ரெடி சென்னையில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய எஸ்டாப்ளிஷ்டான சலூன்ஸ், பிராண்ட்ஸ், ஹேருக்கு மட்டும் இல்ல ஃபேஸுக்குன்னு நிறைய இருக்கு. அவங்களுக்கு மத்தியில ஒரு காம்படிட்டரா நம்ம சஸ்டெயின் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு தனியா ஒன்று வேற லெவல்ல இறக்குனாதான் முடியும்னும் போது, இதுக்கெல்லாம் நீங்க வந்து எந்தெந்த விஷயத்துக்குலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்க இந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது? எல்லாரும் என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க, நீங்க ஃபேஷியல் இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணல அப்படி, இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்குன்னு. அதுக்கு தான் நிறைய சலூன் இருக்குல்ல. நான் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்,
அலூபீஷியா அஃபெக்ட் ஆன பேஷண்ட்டுக்குலாம் Traction ஹேர் alopecia. இருக்காது. ஸோ அவங்களுக்காக நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஹேர்ன்றது எல்லாருடைய கான்ஃபிடென்ட் கொடுக்குறது. ஒரு 10 வயசு கம்மியான மாதிரி தெரியும். ஸோ ஹேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நான் வெறும் ஹேரை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஹேரில் இவ்வளோ டெக்னிக்ஸ் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, இவ்வளோ கம்ஃபர்டபிலிட்டி இருக்குன்னு யாரும் தெரியாது. எல்லாருமே அழகாக ஒரு ஹேர் ஃபுல்ஃபில்லாக வந்துட்டாலே நீங்கள் யங்காக தெரிவிங்க. ஹேருக்கு தான் இப்போ எக்ஸ்டென்ஷன் கிளிப்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் செமி பெர்மனன்ட் ஹேர் எக்ஸ்டென்ஷன். எப்போவுமே உங்களோடயே இருக்கலாம். நீங்கள் குளிக்கலாம், நார்மல் ஷாம்பூ, நார்மல் கண்டிஷனர், நார்மல் ஆயில், நார்மல் சீரம் எல்லாமே அதே போட்டுக்கலாம். ஸோ அந்த கம்ஃபர்டபிலிட்டி உங்களுக்கு என்னன்னு நான் என் மூலயமா காட்டணும்னு நினைக்கிறேன். அதான் ஹேர் எக்ஸ்டென்ஷன் ஸ்டூடியோ. இப்போ ஹேர் எக்ஸ்டென்ஷன் ஸ்டூடியோ அந்த மாதிரி இறங்கிட்டாங்கப்பா ஆனந்தி. இதுக்கப்புறம் எக்ஸ்போ எப்படி பண்ணுவாங்க? அதே பிரம்மாண்டமோட இருக்குமா? அந்த கொஸ்டின்ஸும் ஒரு சைடு வரும்ல. அப்படிங்களா? அது மாதிரி இப்போ எக்ஸ்டென்ஷன் இந்த மந்த் இப்போ ஸ்டுடியோ ஓபன் பண்ணிட்டேன். இப்போ மார்ச் 13, 14, 15 என்னோட மதுரை எக்ஸ்போ இருக்கு. ஏப்ரல்ல நான் இன்னொரு ஸ்டேட் போறேன் எக்ஸ்போக்கு. மே திரும்ப தமிழ்நாடு வரேன். திரும்ப ஜூன் நான் இன்னொரு ஸ்டேட் போறேன். ஸோ ஃபுல் பிளான்ஸ் பேக் டு பேக். 12 எக்ஸ்போவும் இந்த பிளான்டு. இந்த எக்ஸ்போல நடக்கிற ஸ்கேம் வந்துட்டு எக்கச்சக்கமா இருக்கு. முதல்ல எக்ஸ்போ ஒரு தனி பிராண்டுக்கு ஆரம்பிச்சது என்னமோ நீங்களா இருந்தாலும் இப்போ அதை பார்த்துட்டு எல்லா பிராண்டு நாட் ஓன்லி சாரீஸ் எல்லாத்துக்குமே எக்ஸ்போன்னு ஆரம்பிச்சு எக்ஸ்போல போய் பார்த்தா வந்துட்டு வேற ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் அண்ட் குவாலிட்டி வந்து அவ்வளோ காம்ப்ரமைஸ்டாகவும் நிறைய வருது. இந்த எக்ஸ்போல நடக்கிற ஸ்கேம்லாம் உண்மைதானா? அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கா ஒரு பக்கம்? எனக்கு அதை பத்தி தெரியாது. பட் எக்ஸ்போன்றது வந்து இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ இட். ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம நல்லா ப்ரீ பிளான் அண்ட் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி பண்ற ஒரு விஷயம் இல்லை. நிறைய பெர்மிஷன்ஸ் இருக்கு. நிறையா இப்போ நானே வந்து ஒரு தஞ்சாவூர்ல பண்ணோன்னா எனக்கு பெர்மிட் பண்ண மாட்டாங்க. எனக்கு இப்போ நான் ஒரு தேனியில் பண்ணோன்னா எனக்கு பெர்மிட் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா யூ நோ மை க்ரௌட். ஸோ இவ்வளோ க்ரௌட் வந்துட்டா உனக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கா உன் மண்டபத்தில்? நீ 1000 பேர் வருவாங்கன்னு நான் போய் லெட்டர் கொடுக்க முடியாது எந்த ஒரு ஸ்டேஷன்லேயும் டிராஃபிக்லேயும். ஸோ எனக்கு 10,000 பீப்புள் வருவாங்கன்னா உனக்கு அவ்வளோ பார்க்கிங் ஸ்பேஸ் அண்ட் அவ்வளோ கன்ஜஸ்டட். சப்போஸ் நான் 1000 பேர் எழுதி கொடுத்து 10,000 பேர் வந்துட்டா என்னோட எக்ஸ்போ அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி எக்ஸ்போல ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா நான் என்னங்க சொல்றதுக்கு இருக்கு? கஸ்டமர் பிடிக்கலன்னா வாங்க மாட்டாங்க. அவ்வளோதான். முன்னாடிலாம் வந்துட்டு லக்ஷ்மி பொட்டிக்கோட சாரீஸை பார்த்து ஆன்லைன் பொட்டிக்ஸ் தான் பயந்துட்டு இருந்தாங்க. ஐயோ ஓகேவா? இப்போல்லாம் வந்துட்டு லக்ஷ்மி பொட்டிக்கோட எக்ஸ்போவை பார்த்து 25-30 வருஷமா கடை வச்சிருக்க பெரிய பெரிய பிராண்ட்ஸே வந்துட்டு ஓகே இவங்க எக்ஸ்போ வச்சு அந்த தீபாவளி அப்போ நீங்க போட்ட எக்ஸ்போலலாம் வந்துட்டு ஆக்சுவல் டி நகர்ல இருக்க கடைக்கு வியாபாரம் இல்லைன்ற மாதிரிலாம் ஆயிடுச்சுல. அப்பெல்லாம் வந்துட்டு ஒரு 2, 3, 4, 5 இயர்ஸ்ல ஒரு பொட்டிக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு மைல்கல் அடைய முடியும்னா அதுக்கு உங்களோட பேக்ரவுண்ட் ஒர்க் எந்த அளவுக்கு கடினமா இருந்தது? இல்லை, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ். வி ஆர் நாட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ். நான் தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ்ன்றாலும் எனக்கு ஒரு காரியமும் பயங்கரமான ஒரு பயம். ஒரு ஸ்டெப்புமே எனக்கு பயம். ஸோ எது பண்ணாலும் நான் லாங் டேர்ம் ப்ராசஸ். இன்னைக்கு முடிவு எடுத்துட்டு இன்னைக்கே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்படி பண்ணல. நான் ஒரு 1 மந்த் ப்ராசஸ் பண்ணுவேன், ஒரு 6 மாதம் ப்ராசஸ் பண்ணுவேன். ப்ளஸ் என்ன வரும், நெகட்டிவ் என்ன வரும், எனக்கு இது சூட் ஆகுமா ஆகாதா, நான் எந்த ஒரு தருணத்துலையும் என்னுடைய பணத்தை நான் லாஸ் பண்ண விரும்பல. ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப ஸ்டடி பண்ணி நிறைய பேக் அண்ட் பண்ணி எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட்க்கு உங்களுக்கு இந்த ஒர்க்கு, தம்பிக்கு இந்த ஒர்க்கு, அண்ணாக்கு இந்த ஒர்க்கு, இன்னும் பேக் அண்ட் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க ரிவீல் ஆகாமல். ஸோ அவங்களுக்குலாம் நான் என் ஒர்க்கை வந்து ரொம்ப அழகாக பிரித்து அவங்கவுங்க பொட்டென்ஷியல் தெரிஞ்சு அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணுறோம். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணுறது வந்து இது எங்களோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ். ஃபேஸ் தான் வந்துட்டு அங்கே ஆனந்தி தெரியும். பட் இல்லை, மாஸ்டர் மைண்ட் ஆனந்தி தான், அதில் மாற்றமே இல்லை. பட் ஐல் கிவ் த ஒர்க். யார் எது பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சூஸ் பண்ணுறதுலாம் நான் டிசிஷன் மேக்கர். நான் உங்களோட அந்த கப்புள் ரீல்ஸ்லாம் இருக்கும்ல, ஒவ்வொரு எக்ஸ்போக்கும் கொடுக்குற அந்த இன்ட்ரடக்ஷன் ஆகட்டும், அந்த எக்ஸ்போல நீங்கள் எடுக்கிற ரீல்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்க கேஷுவலாலாம் இல்லை. ஏதோ ஒரு அவுட்டோரில் வந்துட்டு 90ஸ்க்கெலாம் வந்துட்டு போய் ஒரு சாங் ஷூட் பண்ணுவாங்கல்ல, இங்கே லைட்டிங் வச்சு இங்கே கேமரா வச்சு ஹீரோயின் வச்சு கோரியோகிராஃப் பண்ணி ஷூட் பண்ணுவாங்கல்ல, அந்த லெவலுக்கு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க அந்த மெனக்கெடுதல்லாம் எப்படி இருக்கும்? இல்லை, நீங்கள் மெனக்கெடுதல் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது வந்து உண்மையாகவே இட்ஸ் ட்ரூ. பிகாஸ் எக்ஸ்போக்கு நடுவில் அவ்வளோ க்ரௌட்ஸ் வருவாங்க, அவ்வளோ பேர் இருப்பாங்க. அதுக்கு நடுவில் தான் நாங்கள் வீடியோ எடுக்கணும். இன்ஃபேக்ட் இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி கவுண்டர்லலாம் கூட எடுத்திருக்கோம். அதனால அதுக்கு நடுவில் கஸ்டமர்ஸையும் பார்த்துட்டு சேலையும் பார்த்துட்டு பில்லிங் திருட்டு போதா, ஸ்டாக் ரீஃபில் பண்ணாங்களா, கவுண்டரில் எல்லாத்தையும் போட்டாங்களா, நாளைக்கு ஸ்டாக் என்ன, இப்போ என்ன நியூ லான்ச், நான் மதியம் என்ன ட்ரெஸ் பண்ண போகிறேன், நாளைக்கு என்ன இதுக்கு நடுவில் போய் கப்பல் ரீல் எடுக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாலாம் இருக்காது. இட்ஸ் அண்டர் ப்ரெஷர். பட் 2 பேரோட காஸ்டியூமோட அட்டாயிரம் வந்து ஒரு ஸ்பெஷல் காஸ்டியூமாக இருக்கும். அது ஒரு லாங் டே சேல் காஸ்டியூமாக இருக்கும். எனிஹாவ் அது ரீச் வேணும், அதனால நாங்கள் அந்த இடத்துல எடுத்து தான் ஆகணும், அதனால எடுக்கிறோம். பட் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா
பெங்களூர்லாம் பாருங்க, அவன் வந்து 12-14 அடி ஒரு லேடர்ல ஏறி நின்று தான் எனக்கு அந்த ஃப்ரேம் வேணும்னு என்னோட கேமரா டீம் கேட்டாங்க. சத்தியமா எனக்கு சாரி போட்டுட்டு ஏற முடியல தான், ரொம்ப கஷ்டம். ஒரு லேடர்ல ஏறி இருப்பேன். அவங்க பேஜ் பிடிஎஸ்ல கூட போட்டாங்க அதை. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறினேன். அவருக்குலாம் ஹைட்லாம் பயம். அவங்கெல்லாம் மேலே போய் எங்கள் அண்ணாலாம் உட்காந்துட்டு என்னை கஷ்டப்பட்டு மேலே கூட்டிகிட்டு போய் அது அந்த சாண்ட்லியர் அழகா இருக்க அந்த ஃப்ரேம் வேணும்ன்றக்காக என்ன அவ்வளோ உயரத்துல ஏற்றணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் எடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, நீங்க வந்துட்டு நான் ஸ்டார்டிங்ல வந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கும் போது உங்களோட அந்த சாரி பிசினஸ் மட்டும் இருந்த போதெல்லாம் பேசும்போது நீங்க சொல்லுவீங்க, ஐயோ எங்க அத்தா வீடியோக்கே வரமாட்டாருப்பா, அவர் வந்து செம்ம இன்ட்ரோவர்ட், அவர் பின்னாடி இருந்து நான் உனக்கு என்ன வேணா பண்ணி தரேமா அப்படின்னு சொல்ற ஒரு பர்சன் தான். அவர் எப்படி கன்வின்ஸ் பண்ணி இதுக்குள்ள கொண்டு வந்தீங்க? என் ஃபேமிலியே நான் வந்து மறைமுகமா என் கைக்குள்ள வச்சிருக்கேன், என் மனசுக்குள்ள வச்சிருக்கேன். புரியுதுங்களா? என் ஃபேமிலியே கட்டி போட்டு. ஆமா. ஸோ எனக்கு வந்து அன்பால கட்டி போட தெரியும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கன்வின்ஸ் பண்ணேன். நான் ஒரு டைம்ல அவங்க கிட்ட என்ன சொன்னேன்னா, நம்ம நாளைக்கு ஒரு மென் பிராண்ட், ஒரு பெரிய லோகோவா ஆகுறோம், ஒரு மென் பிராண்ட் ஆகுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மாடல் வேணும். சம்படி ஷுட் நாட் பி அ மாடல். நம்ம கப்பலா பண்ணும்போது நீங்களாவே அதை மாடல் ஆயிட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க விதைச்சிங்கன்னா 1 இயர் கழிச்சு உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் உங்க மேல ஒரு ஷர்ட் போடும்போது அது ஒரு பிராண்ட் ஆகும். எனக்கு அதுக்கு கொஞ்சம் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஸ்டார்டட் ட்ரையிங் 1 by 1 some 1 year back. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நீங்க வீடியோஸ்ல பாத்துருக்கீங்க, அப்படி பண்ணவர் வந்து நிப்பாரு ஃபர்ஸ்ட், அப்படி நடப்பாரு, அப்புறம் சிரிப்பாரு. அப்படி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல எல்லாரும் நான் என்ன ஆசைப்பட்டனோ, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் இல்லையா? ஒரு டைம்ல எல்லாரும் என்ன ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க போட்டிருக்க ஷர்ட் நல்லா இருக்கு, அந்த ஷர்ட்டை நீங்க சேல் பண்றீங்களா, அந்த கமெண்ட்டை வர வைக்கிறதுக்கு தான் அத்தனை நாள் போராடணும். என்னைக்கு அந்த கமெண்ட் வந்து 10, 100, 1000 வந்துச்சோ ஓகே லான்ச் பண்ணிட்டோம். சோ அதுவும் ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தான். ஆஃப் கோர்ஸ் யா. 1 இயர் முன்னாடி நான் லான்ச் பண்ண போறேன் மென்ன்றது நான் போன வருஷமே அவர் கொண்டு வரும்போது டிசைட் பண்ணிட்டு தான் கொண்டு வந்தோம். ஆனந்தி வந்துட்டு ஒரு பிராண்ட் பப்ளிசிட்டி பண்றதுலயும் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு டிஃபைன் பண்றதுலயும் எந்த லெவலுக்கு ஒரு பெரிய மாஸ்டர் மைண்டா இருக்காங்களோ, ஆனந்தியை பத்தி சும்மா ஒரு வார்த்தை பேசினா அதுவும் வைரல் ஆகுது. கரெக்ட் தானே? அது ஆமால, எனக்கே போர் அடிச்சிச்சு ஹர்ஷா. அந்த மாதிரி கான்ட்ரவர்சி ஏதாச்சும் ஒண்ணு என்னை பத்தி பேசும்போது அடைச்சா என்னடா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சுல. இப்போ சமீபத்துல அப்போ வந்துட்டு நீங்க ரொம்ப என்ன சொல்றது, ஸ்டார்டிங் ஆஃப் த பிசினஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருப்பீங்க. இப்போவும் அது உங்களுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டை வந்துகிட்டே இருக்கு. நீங்க படிப்படியா ஏறி போக போக இன்னொருத்தங்க குழி தோண்டிக்கிட்டே தான் இருக்கா இல்லையா? அவ்வளோ பாசிட்டிவ் வருது. நான் அவ்வளோ வேகமா வளரும் போது நெகட்டிவ் எப்படி வளராது? ஈக்குவலா வளரும். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா? நான் அவ்வளோ ஃபாஸ்ட் க்ரோ போறேன், அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நெகட்டிவ் கண்டிப்பா ஈக்குவலா வளரும். யார் நல்லா வளர்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஈக்குவல் நெகட்டிவ் வரும். ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுவும் ஃபேமிலியா நீங்க இருக்கும்போது அந்த ஃபேமிலிலலாம் வந்துட்டு டக்கு டக்குன்னு ஐயோ நம்ம பிள்ளைய பத்தி இப்படி பேசுறாங்களே, நம்ம பொண்ணை பத்தி டக்குன்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அதான் கிஃப்ட் நானு. ஏன்னா நான் ஏதாவது இந்த மாதிரி கான்ட்ரவர்சி ப்ராப்ளம் இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க. ரீசெண்ட் டைம் அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு கூட. என் ஃப்ரெண்ட்ஸாக ட்ரிப் போகும்போது ஒரு ஃபேமிலி மெம்பர் கூட கால் பண்ணி அந்த இன்சிடென்ட் பற்றி என்கிட்ட பேசல. அந்த டைம் நான் சைனால இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்ல. யாருமே என்ன கேட்கல. அப்பேற்பட்ட குடும்பம். உண்மையா நான் ஹர்ட் ஆயிடுவேன். எங்க வீட்டில் வந்து நான் ஹர்ட் ஆயிடுவேன்னு வேணா இந்த கான்ட்ரவர்சியை கேட்காம இருப்பாங்க. அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. என் பிள்ளை அதை கேட்டு ஃபீல் ஆயிடக்கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாருமே எங்க வீட்டில் என் மாமனார் சொல்ற மாதிரி சொல்லட்டுமா, நெகட்டிவ் நம்பர் ஒரு டைம்ல புலம்புவேன். அப்போ அப்பா எனக்கு இந்த மாதிரி இருக்குப்பா, நீங்க தான் ஹர்ட் ஆகுறீங்களாப்பா, நீங்க அப்படி கேட்பேன். ஏன்னா ஒரு ஊர்ல இருக்கிற சராசரி மனிதன் என் மாமனார், ஒண்ணுமே தெரியாது. அப்படி எனக்கு மாமியார் கிடையாது. அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், கொஞ்ச நேரம் எனக்கு இருக்குன்னு வந்துருச்சு. நீ நெகட்டிவா லெஃப்ட் ஹேண்ட்ல லிட்டில் ஃபிங்கர்ல ஹேண்டில் பண்ணுமானார். என்னது லெஃப்ட் ஹேண்டு லிட்டில் ஃபிங்கரா? எங்க இருந்து இந்த வார்த்தையெல்லாம் கத்துக்கிட்டாரு மாதிரி யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க இருக்கு. பட் அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட், அவ்வளோ ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்காங்க எங்க வீட்டுல. யாருமே எடுத்துக்காது, மாமனாரே எடுத்துக்காத மாதிரி எனக்கு எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதனால அதெல்லாம் நம்ம லெஃப்ட் அப்பனா எப்படி லக்ஷ்மி ரீஸ்டைல் ஓபன் பண்ண முடியும்? கரெக்ட். அவ்வளவு வெட்டியா உட்காந்து கமெண்ட் படிச்சா கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு ஓப்பனே படிக்கிறதே இல்ல. லக்ஷ்மி ரீஸ்டைலுக்கு அப்புறம் அடுத்து என்ன பொட்டிக்கு, அதுக்கு அடுத்து என்ன அவ்வளவுதான். இப்போ நீங்க வந்துட்டு யூர் வெரி ஹேண்ட்ஸ் ஆன் மம்மி. நான் பார்த்த வரைக்கும் போய் விடுறது குழந்தைய ஸ்கூல்ல. இப்போ அதெல்லாம் நீங்க மிஸ் பண்றீங்களா? இல்ல போவேன். இப்போ வீட்டுல இருந்தா போவேன். இன்னைக்கு காலையில நான் தாங்க விட்டேன். டிரைவர் வேற இன்னைக்கு லீவு, நான் தான் போனேன். அதெல்லாம் போவேன். தக்ஷன் வந்து பாய் பேபி இல்லையா, அதனால அவனுடைய பர்சனல் வந்து 10 வயசு. ஸோ அவன் பர்சனல் வந்து ஸ்டில் அவன் என் கூட தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கான். அவங்க அப்பா கிட்ட ஒரு க்ளோஸ் தான், ஆனா பர்சனல் பேசுற லெவல்ல இல்ல. அவன் என்கிட்ட தான். நான் இங்க இருந்து சைனா போயிருக்கும்போது இங்க இருந்து ஃபோன் பண்ணி ஏதோ கிளாஸ்ல ஒரு பையன் ஹரியந்த் ஏதோ பேசலையா, அதுக்கே ஃபோன் பண்ணி அவன் பேசல சேர்த்து வைன்னு சொன்னா நான் தான் அங்கன்னு சேர்த்து வச்சேன். நாங்க வந்துட்டு திரையில ஒரு இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல வந்துட்டு ஆனந்தியை பார்த்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளூமியா, ரொம்ப அப்படியே கிளிட்ஸா, அப்படி வந்துட்டு செம்ம ஸ்டைலா ஃபேஷனபிளா தான், ரொம்ப ஸ்பார்க்லிங்கா தான் பார்த்திருக்கோம். இது வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதான் இருந்ததா, இல்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இல்ல
ஐ நீட் டு ஸ்டாப் திஸ், என்னால முடியல, ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு இது எனக்கு கஷ்டமா இருக்கு, வெயிட் அப்படின்னு நீங்களும் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்த ஒரு மொமெண்ட்? இப்ப நானும் மனுஷி தான், எனக்கும் வலி இருக்குன்றது டெய்லியுமே இருக்கு. பட் என்னன்னா, நான் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் பிகினிங் ஸ்டேஜ்ல. நான் எப்பவுமே அப்படிதான். என் சோகத்தை என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே உட்காந்து எனக்கு நேற்று ஒரு சோகம் ஆச்சுன்னு சொல்ற மாதிரி பர்சன் நான் இல்லை தான். பர்சனலி அப்படிதான். அதை ஏன் சொல்லன்னு அதை கேட்டா, நான் என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்றேன்னா, திரும்பவும் அதே மொமெண்ட்டை தானே ஒரு 1/2 மணி நேரம் நம்ம 2 பேரும் பேசியிருக்கோம். அது வேணான்னு நினைக்கும் போது நான் ஏன் உங்க கூட இன்னொரு 1/2 hour பேசி அன்னைக்கு, அதனாலதான் நான் சின்ன வயசுல இருந்து அப்படிதான். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். நான் எக்ஸ்போ போகும்போது நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் வீட்டுல, உங்களை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு என்ன கஷ்டம் இருக்காதா, நான் இது மட்டும் ஜாலியா இருக்குன்னு சொல்லி அவங்க பிரிஸ்கா ஆயிக்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவ்வளோ பேர் இன்ஸ்பயர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நான் ஏன் என் பேஜ்ல நெகட்டிவ் போடணும், நான் ஏன் உங்ககிட்ட நெகட்டிவ் பேசணும், நான் ஏன் என் சோகத்தை சொல்லணும். ஸோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், வாட் எவர் த ப்ராப்ளம் எல்லாமே எனக்கும் இருக்கும். அதை நான் எப்பவுமே உங்க யார்கிட்டயுமே காட்ட விரும்பல, நான் இன்னமும் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ஸ்பயர் யூ ஆல். நீங்க எல்லாரும் என்னை பார்த்து ஏதோ சந்தோஷமா இருந்து உங்க லைஃப் முன்னேறினா போதும், நான் நல்லா பண்ண மாட்டேன், எனக்கு தோணுதில்லை. சூப்பர். ஏன்னா நிறைய பேர் அழுது போட்டு, வீட்லயே அப்படி இல்ல பாஸ். நான் வீட்லயே அழுவ மாட்டேன், புருஷங்கிட்டே நான் எல்லாம் உட்காந்து ஒப்பாரி வைக்கிற டைப். அவர்கிட்ட ஏதாவது அழுதா லைக் இந்த திடீர்னு ஏதாவது, ஏன்பா வேற ஒரு ஸ்டேட்டுக்கு இவ்வளவு க்ரௌட் வந்துட்டாங்க, எப்படி இதெல்லாம், அந்த மாதிரி ஏதாவது அழுதாதான் உண்டு. ஒரு மாதிரி எனக்கே நம்ப முடியாத வியக்கிரமா தான் நடந்துரும்ல, ஷாக்கிங்கா அது மாதிரி ஏதாச்சும். யாராவது ரொம்ப எமோஷனலா என் வீட்டுல ப்ராப்ளம்னு எனக்கு கஸ்டமர்ஸ் யாராவது எக்ஸ்போல சொல்லியிருப்பாங்க, என் ஹஸ்பண்ட் எனக்கு வரவிடல, அதெல்லாம் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாரு லைஃப்ல கேர்ள்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கான், இன்னும் எனக்கு இல்லை இல்லைங்களா. நீங்க யாராவது அப்படி சொல்லும் போது, ஓ பாவம் இப்படிலாம் இருப்பாங்க போல, நல்ல ஹஸ்பண்ட் இருந்தா அவன் நல்லா ஒரு மோட்டிவேட் பண்ண கூட யாரும் இல்லை, அது மாதிரி யாரையான ஃபீல் பண்ணிருக்கா கொஞ்ச நேரம். நீங்க வியந்த ஒரு ஃபேன் மூமெண்ட், இப்படி எல்லாமா பண்ணுவாங்க அப்படின்னு ஏதாவது இருந்திருக்கு? தமிழ்நாடு ஃபுல்லாவே நான் பண்ணும்போது எனக்கு இருந்திருக்கு, நிறைய இடத்துல நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல கூட மதுரை போகும்போதோ இந்த மாதிரி சடனா கிஃப்ட் என்ன ரொம்ப ஸ்கெட்ச் பண்ணிட்டு கொண்டுட்டு வர்றது, எனக்கு ஏதாவது ஸ்பெஷல் மூமெண்ட் கிரியேட் பண்றாங்க, லைக் ஒரு ஃபிளாஷ் மாப் பண்றது, இது மாதிரிலாம் பண்ணிடுவாங்க ஸோ இது மாதிரி வச்சிருக்கு. அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் 12 hours ட்ராவல் பண்ணி வந்தேன், 10 hours அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நெஞ்சிலாம் வலிக்கும் உண்மையா சொன்னா. பெங்களூர் பார்த்தீங்கன்னா, பேசினாலே எனக்கு அது எப்போ பேசினாலும் ஒரு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. பெங்களூர் பயந்துட்டேன், பெரிய ஹால் பிடிச்சிட்டாங்க, மண்டபம் இதெல்லாம் கட்டிட்டோடனே. இங்கே இந்த ஊரில் எனக்கு யார் தெரிய போகிறேன், பிகாஸ் தமிழ் ஆடியன்ஸ்க்கு நான் தமிழ் பேசுகிறேன், என்ன உங்களுக்கு தெரியும். பெங்களூர் எனக்கு அப்படியே ஒரு நாள் முன்னாடி போயிட்டேன், நடுங்குது. ஆனால் பெங்களூரில் பார்த்து அப்படியே ஒரு மாதிரி சுற்றிட்டேங்க, உள்ளே போயிட்டு அழுதேன். என்னடா இது, கர்நாடகாக்காரங்களுக்கு எப்படிடா தெரியும், எப்படி இவங்கெல்லாம் இப்படி பாசம் கொடுக்குறாங்க, 3 daysலாம் இருக்காங்க, அப்படி இருந்துச்சு. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கொஞ்ச நேரம் அப்படியே நிற்பாங்க அந்த ஸ்டேஜ் முன்னாடி, என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நான் பார்த்துட்டு போகிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியல, எனக்கு குட்டி வயசில் ஒரு லாங் பேக் சொன்னா, இது வரைக்கும் நான் எதுலையுமே சொன்னதில்லை. என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் அந்த ஊரில் ஏதோ கொஞ்சம் பெரிய பொசிஷன் கவுன்சில் அந்த மாதிரி இறந்துட்டு போயிருக்காங்க சின்ன வயசில். நான் அப்போ ஸ்கூல் படித்தேன். நாங்கள் போகும்போது அந்த என்டையர் ஏரியாவே அவரோட சாவை தூக்க விடாமல் ஒரு க்ரௌடு தாம்பரம்ல. எனக்கு ரொம்ப தாங்க முடியல அதை பார்த்துட்டு. அம்மா என்னம்மா இவர் அண்ணாவோட ஏதோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க சாவை, அந்த அளவுக்கா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். இப்படிலாம் ஒரு மனுஷன் வாழ முடியுமா, சராசரி மனுஷன், இஸ் நாட் தட் அந்த பெரிய. பட் இப்போல்லாம் எப்படி இருக்குன்னா, ஐயோ நான் அதை சொல்லக்கூடாதுங்க. நான் என் வீட்டில் பெங்களூர் போயிட்டு வந்த அன்னைக்கு என் கேமரா டீம் எங்கள் அண்ணாவெல்லாம் நிற்க வச்சு நான் சொல்கிறேன், லைக் இது வரைக்கும் என்னோட ரெட் மோமெண்ட்டை அந்த மாதிரி தான் நான் ஆசைப்பட்டேன். இப்போ அதை இந்த மாதிரி எனக்கு கிராண்டாக வச்சு என்னுடைய எல்லாரையும் வர சொல்லி பார்க்க வச்சு அனுப்புங்க அப்படி. நான் இப்போ அரவிந்த்லாம் காக்கா அப்படி பேசாதீங்க, பட் அந்த மூமெண்ட் உங்களுக்கு புரியாது. நான் ஒரு வெரி நார்மல் அண்ட் காமன் பர்சன். கர்நாடகா வேற ஸ்டேட்ல போய் நின்றுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு 10,000 பேர் உங்க கண்ணு முன்னாடி உங்களுக்கு தான் வந்திருக்காங்களா, அந்த மொமெண்ட்டை ரியலைஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி அப்படியே இருந்துச்சுங்க, சொல்ல தெரியல. இத்தனை தமிழ்நாடு எக்ஸ்போ பண்ணதை தாண்டிலும் வேற ஊர்ல அது கிடைச்ச அன்பை மொழி தெரியாத டைஜஸ்ட் பண்ண முடியல. அப்போ அந்த தோணிச்சு. எல்லாரும் அப்படியே சொன்ன, உள்ள போயிட்டு அந்த வாசல்லே நின்று சொல்றேன். என்னோட கேமரா டீம்ல இப்ப பார்த்தா கூட சொல்றேன், போய் அப்படி சொல்றேன், எனக்கு அப்படி பண்ணணும், என்ன அப்படியெல்லாம் அமிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னேன். எக்ஸ்போல ரொம்ப பவர் பேக்டா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு ஃபேஸ் இருக்கும்ல, அந்த டென்ஷன் ஃபேஸ், அந்த ப்ரிப்பரேஷன் மூட்ல இருக்க அந்த ஃபேஸ், அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. பின்னாடி பாஸ் தான், வேற வேலை இல்லை. கண்டிப்பா பாஸி ஆனந்தியை பார்க்கலாம். மார்னிங் 4 o'clock மேக்கப் பண்ணா ஹேவ் டு புட் மேக்கப். நான் 5:30 என்னோட ஸ்பாட் போகணும், வாட் எவர் த ஷூட். அந்த ஃபர்ஸ்ட் டேயோட அந்த எனர்ஜி ஷூட்டை ஒரு 7-8 மணிக்குள்ள நான் ஷூட் பண்ணி ஆகணும். தென் I'll go to my breakfast, சாப்பிட்டுட்டு
செக் பண்ணேன். கவுண்டரை விடிய விடிய மடிச்சாங்க இல்லையா, க்ளீன் பண்ணாங்க, என்ன ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க, நான் ஒரு வாக் த்ரூ போவேன். தென் என்னோட ஸ்டாஃப்ஸ் கூப்பிட்டு நேற்று என்ன மாதிரிலாம் கஸ்டமர் கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் டே ப்ரிப்பரேஷன் சொல்லுவேன். செகண்ட் டே தேர்ட் டேனா என்ன கேட்டாங்க, என்ன என்கொயரி வந்தது, என்ன மாதிரி கலர் வேணும், அவங்களுக்கு என்ன டாப் அப் பண்ணேன், ஏன்னா சென்னையிலேருந்து என்ன கொண்டு வர முடியும், டெய்லி வந்துட்டு அது ஒரு லாரி வந்துகிட்டே இருக்கும். ஆமா, ஏதாவது தேவை ஸ்பெசிஃபிக்கா அதை காலி ஆயிடுச்சுன்னா வில் டேக் ஃப்ரம் சென்னை. பெங்களூர்ல மட்டும் அது பாசிபிள் ஆகல, ரொம்ப டஃபா இருந்தது. ஒரு நாள் பண்ணோம், முடியல. இங்கெல்லாம் எல்லாமே பண்ணிடுவோம், அது ரொம்ப ஈஸி இங்க பண்றது எனக்கு. ஸோ அது பண்ணுவேன். தென் கேமரா டீமுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பேன். யாராவது போய் கவர் பண்ணணும், லைக் கஸ்டமர்ஸோட பைட்ஸ் கேட்கணும், இல்லை அப்புறம் பவுன்சர்ஸை கூப்பிட்டு எக்ஸிட்ல எடுக்கிறாங்களா, பபுள் காம்லாம் துப்பி விட்டுறாங்களா பாரு, ஜூஸ் கூத்துறாங்களா பாரு, வெளியில திருடுறாங்களா பாரு, அதெல்லாம் சொல்லுவேன். தெஃப்ட் போதா அதெல்லாம் பாருன்னு. அப்புறம் வந்து குக் அண்ணா கிட்ட பசங்களாம் சாப்பிட்றாங்களா கொட்டுறாங்களா அதெல்லாம் செக் பண்ண சொல்வேன். அப்புறம் பில்லிங் கவுண்டர்ல எவ்வளோ பில்லிங் பத்துது, கேஷ் கவுண்டர் எவ்வளோ வேணும், கார்டு எவ்வளோ வேணும், ஜிபே, நேற்று என்ன ஆச்சு, இன்னைக்கு எங்கே கன்ஜஸ்டடாக இருக்கா சால்வ் பண்ணேன். அப்புறம் அப்பப்போ எனக்கு சேல் அப்டேட் பண்ணோம், என்ன ப்ராடக்ட் போகுதுன்னு, அதனால் கிவ் நியூ ப்ராடக்ட் என் தம்பிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தருவேன். எங்கள் அண்ணா ஆல்ரவுண்டர் சுற்றி வருவாப்பில். ஸோ அதான் வந்து இப்போ மாடலிங் வந்தனால எக்ஸ்போல அவங்கள ரொம்ப டம்ப் பண்ணி அந்த ஒர்க்கும் தரதில்ல, எல்லாமே சிஸ்டம் இருக்கு. ஸோ அவங்க என் கூட வந்து நம்ம இன்னைக்கு இந்த கப்பல் வீடியோ பண்ண போகிறோம், அது டயலாக்லாம் இது அவங்க உங்களை இந்த ரீல்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிடுவாங்க. நான் ஸ்பாட் தான், அவங்களும் இப்போ ஸ்பாட் தான். பட் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் ஸ்கிரிப்ட், இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஒர்க் இருக்கு, இன்பிட்வீன் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். மென்வேர் கவுண்டர் வந்துட்டனால அவங்கள போய் அதுல கொஞ்ச நேரம் பார்க்க சொல்லுவேன். பயங்கர ஃபுல் பேக்டா தான் போகும் இல்லையா. ஒரு கடையை வந்து நம்ம நிறைய பிளேஸ்ல கொண்டு போய் போடுறது, என் மேல நிறைய நெகட்டிவ் வந்தது இல்லையா ஆன்லைன்ல. ஸோ அதனால நானே வந்து என்ன பண்ணேன்னா, எக்ஸ்போன்றது ஒரு பிளேஸை போய் நம்ம விசிட் பண்ணி போடும்போது நான் ரிப்பீட்லாம் பண்றேன். ஏன்னா எக்ஸ்போவை கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவனா ஒரு இடத்தையா கடை வச்சிருக்கா, ஊரா போறா அப்படின்னு ஒரு தாட் வந்தது. ஸோ இப்போ போன ஊருக்கே கூட நான் திரும்ப போறேன். என்னோட கஸ்டமருக்கு வந்து நேராக என்னோட கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு. மோர் ஓவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ், என்னை எல்லாருக்கும் ரீச் பண்ணி அதாவது நான் ஃபுல் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் கால் பதிச்சுட்டு, அதனால தான் 2027 ஓப்பன் பண்ணுறேன். இந்த வருஷம் நான் எல்லா ஸ்டேட்லையும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டு வந்துடுவேன். 2027 நான் ஓப்பன் பண்ணும்போது லக்ஷ்மி பொட்டிக் தெரியாத பிராண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு இந்தியாவில் ஒரு பதிவை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கடை திறந்துக்கலாம். ஃபியூச்சர்ல நம்ம பிரான்ச் பண்ணோம்னா இது எனக்கு வேணும் அப்படின்னு. இவ்வளோ ஒரு மாதிரி படப்படன்னு ஒரு 1000 வாலா 10,000 வாலா மாதிரி எப்படி விடிச்சிட்டு போற இந்த ஒரு பிசினஸ்ல வந்துட்டு டக்குன்னு பார்த்தா அக்கௌண்ட்டை காணும் அப்படின்ற ஒரு நிலைமை. மறுபடியுமா? ஐயோ, ஓகே. அதாவது உங்களுக்கு சந்தோஷமா இருந்ததான்னு தெரியல, எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது திருப்பி வந்த நாள். பட் அந்த அக்கௌண்ட் போய் அந்த ஒரு நாள்ல நீங்க ஒரு ரீல் போட்டிருப்பீங்க, அதுல உங்க ஃபேஸே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அந்த ட்ரெயின் வீடியோவா, மை காட், ஊரே எனக்கு கால் பண்ணிச்சு. எஸ், சொல்லுங்க, அக்கௌண்ட் போச்சுன்றதை நீங்க எப்ப பாத்தீங்க, எப்போ நீங்க அதை ரியலைஸ் பண்ணீங்க? நான் சேலம்காக பேக் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ட்ரெஸ் எல்லாம். திடீர்னு அவங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க, சடன்லி அக்கௌண்ட் இந்த மாதிரி சஸ்பெண்ட் வருது அப்படின்னு. விடுங்க அப்புறம் வரும், ஏதாவது ரொம்ப ஓவரா ஆக்டிவா இருந்திருப்பாங்க நம்ம ஸ்டாஃப் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். இவ்வளோ சீரியஸா தெரியாது. தென் அவங்க அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் எனக்கு காமிச்சோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு. ஐ தாட் வித்தின் 48 ஹவர்ஸில் இது சார்ட் அவுட் ஆகிடும்னு நினச்சேன். மெட்டாவில் பேசும்போது சார்ட் அவுட் ஆகாதுன்னு சேலம் எக்ஸ்போ அப்படி தான் நினச்சிட்டு போனேன். ஏன் அப்படி பயந்தேன்னா, அக்கௌண்ட் போச்சுன்றது ஃபஸ்ட்டு எல்லாரும் மாதிரி பேனிக் தான் எனக்கும். செகண்ட் வந்து கொஞ்சம் அப்படியே வந்துரும்னு சால்வ் ஆனேன். நாளைக்கு எக்ஸ்போ வச்சு இன்னைக்கு நம்ம அக்கௌண்ட் இல்லைன்னா அந்த மண்டபம் காஸ்ட்டு, அங்கே எவ்வளோ பேர் வரணும், எவ்வளோ பொருள் எடுத்துகிட்டு போகிறோம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் சொல்லுங்கள். நான் வந்து சேலம்க்கு நாளைக்கு போகிறேன்னா இன்னைக்கு அக்கௌண்ட் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைடே எனக்கு எக்ஸ்போனா வெனஸ்டே அக்கௌண்ட் இல்லை. ஸோ அது எனக்கு மேஜிக். அப்போது எப்போவுமே என்கிட்ட ஒரு குட் ஹேபிட் இருக்குது. பேனிக் சுச்சுவேஷனாக நான் ஸ்லோ டவுன் பண்ணி தான் திங்க் பண்ணேன். படப்படன்னு நான் எதையும் திங்க் பண்ண மாட்டேன். என்ன நான் காம் பண்ணிப்பேன், கொஞ்சம் நேரம் காம் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம், அக்கௌண்ட் வந்து இந்த மாதிரி ஹேக் ஆகிருக்குன்னு. தென் வில் ஸ்டார்ட் அ நியூ அக்கௌண்ட், இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் போஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் சொன்னீங்களா, எனக்கு தேடணுன்றவங்க தேடி வருவாங்க. ஸோ அதனால நான் போஸ்ட் பண்ண உடனே அந்த அக்கௌண்ட்டை டக்குன்னு எல்லாரும் மேலே போய் தேடி பார்த்தவங்க அந்த அக்கௌண்ட் வந்துடுறாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஐயோ அந்த ஃபோட்டோவே வைங்க, புது ஃபோட்டோலாம் உங்களை பார்க்க முடியாதுன்னு திரும்ப க்ரீன் பிக்சர் வச்சோம். தென் நான் எல்லா வீடியோஸும் அதில் போஸ்ட் பண்ணோம். என் டீம்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம யாருக்காவது இன்ஃப்ளூயன்சருக்கு கொடுக்கலாமா சேலம்லன்னு. இல்லை, நான் என்ன நம்பி தான் இவ்வளோ தூரம் வந்தேன், தோல்வியோ வெற்றியோ நான் என்ன நம்பியே போயிடுறேன், நான் என் பேஜில் மட்டும் தான் போடுவேன்னு சொல்லி நியூ அக்கௌண்ட்டில் போட்டேன். இப்போ நியூ அக்கௌண்ட் கண்ணுக்குட்டி போட்ட மாதிரி 502K என்னோட நியூ அக்கௌண்ட். சூப்பர். ஸோ அப்படி தான் வந்தேன். அப்புறம் வந்தது தெரியாது. பாண்டிச்சேரி எக்ஸ்போ முடிஞ்சு நான் சென்னைக்கு வந்துட்டேன்ல, தூங்கிட்டு இருந்தா காலையில அவங்க சொல்றாங்க, அப்படியே ஓடி வராங்க, நான் அப்படியே தூக்கத்திலேயே இப்படி எழுந்துக்கிறேன். என்கிட்ட அவங்க வச்சிருக்காங்க, இருந்தா அக்கௌண்ட் வந்துருச்சு அப்படின்னு. ஆல்மோஸ்ட் 55 days கழிச்சு அக்கௌண்ட் வந்தது. அந்த 55 days கழிச்சு ரொம்ப சந்தோஷம் இருக்கிற மாதிரி
எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்தா என்ன வராட்டி என்ன, நான் இன்னொரு குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன்டா, அந்த மாதிரி மைண்ட் செட் தான். சோ அந்த அக்கவுண்ட் போன வருத்தம் எவ்வளவுக்கு எவ்வளவு இருந்ததோ அதுல இருந்து மீண்டு வரதும் ரொம்ப சூப்பர் குவிக்கா இருந்தது உங்ககிட்ட இல்லையா? நான் எப்பவுமே அது நேச்சுரல் கேரக்டர். அது நேச்சுரலா அதுதான். அந்த டைம்ல ஏதாவது இந்த செல்ஃப் டவுட்லாம் நம்ம படுவோம்ல, என்னடா போச்சோ இல்ல நம்ம ஏதாவது பண்ணணுமோ அப்படின்னு ஏதாவது ஃபர்ஸ்ட் 2 ரொம்ப days உடைஞ்சு அழுத அந்த மொமெண்ட் ஏதாவது ஃபர்ஸ்ட் டே போயிட்டு அந்த செகண்ட் டே அந்த சேலம் எக்ஸ்போக்கு போகும்போது நீங்க ஒரு பேட் வீடியோ பாத்தீங்கன்னா அந்த மொமெண்ட் அந்த 1 day, then 1 or 2 days will be like அந்த சோக மொமெண்ட் அந்த எக்ஸ்போ முடியும். பிகாஸ் எக்ஸ்போலையும் we face so many issues அந்த சேலம். அப்போ நிறைய பேர் அந்த ஆக்சுவலாக நம்மளை சேலம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. பிகாஸ் அங்கே நிறைய வணிகத்துறை இந்த மாதிரி ஃபீல்டு இருக்காங்க இல்லையா. ஸோ எனக்கு நிறைய லெட்டர் அங்கே நிறைய இஷ்யூஸ் அதெல்லாம் வந்து, ஸோ இது இல்லாமல் அங்கேயும் நிறைய ஃபேஸ் பண்ணோம். ஸோ இப்படி கண்டினியூவாக ஃபேஸ் பண்ணோடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு 3 days கொஞ்சம் என்னடா அப்படி இருந்தது. என்னடான்னு உட்காந்துட்டா நான் அவுட் ஆயிடுவேன்னு எனக்கு யாரும் சொல்கிறாங்க காதுக்குள்ளே. ஒருவேளை என்னோட மாமியாராக தான் இருக்குமோ, ஏன்னா உண்மையாக தான் அங்கே நிறைய நடந்தது. எல்லாத்தையும் இங்கே சொல்லவே முடியாது, அவ்வளோ கொடூரம். ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் கொடுமை அந்த ஒரே எக்ஸ்போவில் வரக்கூடாது. சேலம் எக்ஸ்போல. ஆமாம், சேலம் எக்ஸ்போ ரொம்ப கிரிட்டிக்கல் எக்ஸ்போ, ரொம்ப ப்ராப்ளம், ஒன்றுமே முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ இஷ்யூஸு எல்லாமேங்க முடியலங்க சேலம் எக்ஸ்போ. நான் லாஸ்ட் வீடியோவில் அழுதேங்க ஒரு வீடியோவில். என்ன இதுக்கு மேலே உங்களுக்கு பண்ணுறதுக்கு என்னங்க இருக்குது, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் எக்ஸ்போ ஹால்லே. ஸோ அவ்வளோ மொமெண்ட் கிராஸ் பண்ணி தான் வந்தேன். அதனால தான் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆனேன். தவிர இன்னொரு பக்கம் உட்காண்டனா நீ காலி கெடாப் அப்படின்ற மாதிரி தான் அந்த இன்னொரு அக்கௌண்ட் க்ரோ பண்ணேன். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Plan your next summer escape with Grand Royal Tours. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.